வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தொடர்பான எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தலைவரோட கூலி படம் தொடர்பாக சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஃபேன்ஸ் அப்டேட் கொடுப்பவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நடிகர், சரிங்களா, சினிமாவில் இருக்கிற ஒரே ஒரு நடிகர் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த மாநிலத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த இடமும் சரி, அந்த சூழ்நிலையும் சரி, அந்த மக்களும் சரி, சொந்த ஊரு மக்கள் மாறி அந்த சூழ்நிலை மாறுறதுன்னா அது தலைவருக்கு மட்டும்தான். ஹைதராபாத்தில் நடந்த சம்பவம் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு பக்கம் வேட்டையான் ரிலீஸ் ஆக இருக்கு, இன்னொரு பக்கம் கூலியோட ஷூட்டு அது போய்கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா ஜெயிலரு. ஸோ இப்போ பொதுவாக சில நடிகர்களுக்கு இப்போ அடுத்த வீக் படம் வர இருக்குன்னா கூட அது பேச்சும் இருக்காது, மூச்சும் இருக்காது, ட்ரெய்லர் வந்து அடுத்த நாளே காணாமல் போயிடும். இங்கே தலைவரோட ஒரு படம் ஷூட்டோட போய்கொண்டிருக்கு, இன்னொன்று வந்து எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியலை. அந்த படத்தோட டாக் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கு ஜெயிலர் 2. ஸோ அதை பற்றி என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது தலைவர் வேணா அப்படின்றத கமல்ஹாசன் அவர்கள் வேணும் அப்படின்னு பண்ணாரு, அதனால மக்களோட அதிரடி கேள்விகள். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பேரை எப்படி கமல்ஹாசன் அவர்களுடைய அப்டேட் கொடுப்பவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விடயங்கள், உண்மைகள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க, முடிஞ்ச தலைவர் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முழு உலகமுமே ஒட்டுமொத்த சினிமாவுமே இந்த பாகுபலி படம் இருக்குல்ல, அந்த பாகுபலி படத்துல அந்த மக்களை அடிமையா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அடிமையா வச்சிருக்கக்குள்ள இந்த பாகுபலி திரும்ப வந்தா தான் இந்த மக்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாகுபலிக்கு வந்து அந்த சில விலைக்குள்ள அந்த சில விழாம இருக்கும், அந்த மொமெண்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த சூப்பர்மேன் படத்துல கூட வந்து நீங்க தான் ஒரே ஒரு ஹோப்பு அப்படின்ற மாதிரி அந்த சில காட்சிகள் இருக்கும். அப்படித்தான் இந்த தமிழ் சினிமாவே இப்ப தலைவர் தான் இந்த தமிழ் சினிமாவை மீண்டும் காப்பாற்ற வேண்டும். தலைவரால தான் தமிழ் சினிமா இப்ப பல வெளிநாடுகள் பார்க்குது, வெளிநாடு வரைக்கும் தமிழ் சினிமா உயர்ந்திருக்குன்னா காரணம் ஒரே ஒரு 3 எழுத்து பேர், ரஜினி என்ற மந்திர வார்த்தை, சரியா. சோ அப்ப திரும்பவும் இப்பதான் மலையாளத்துல வர்ற படம் எல்லாம் ஹிட்டு, பாக்ஸ் ஆபீஸ் அள்ளுது, தெலுங்குல அது வந்து அள்ளுது, ஹிந்திலையும் வந்து அதுவும் இப்ப நல்லா போகுது. அப்ப தமிழ் சினிமா, கன்னடத்துல ஜாஷ் அப்படின்றவர் வந்து அது அந்த கேஜிஎஃப்க்கு அப்புறம் அவங்களோட சினிமா இது வேற. இங்க என்னடா போஸ்டர்ல மட்டும் வட 500 கோடி 300 கோடி 500 கோடி 10 நிமிஷத்தில் கமல்ஹாசன் அதுல வச்சாரு, தியேட்டர்ல போனா ஒருத்தனை காணது. அப்படி இருக்கல, உண்மையா ஒரு சக்சஸ் கொடுக்கணும், மீண்டும் தமிழ் சினிமாவை வேற வைக்கணும்னா யார் வரணும்? தலைவர் தான் வரணும். அதனாலே ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே தமிழ் திரையுலகமே ஒரு படத்துக்காக, ஒரு படத்தோட அப்டேட்டை வந்து காத்திருக்கு அப்படின்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடிக்கிற, லோகேஷ் அண்ணா இயக்குற, சன் பிக்சர்ஸ் எடுக்கிற கூலி படம், அந்த படத்தோட அப்டேட் தான். ஸோ தயாரிப்பு நிறுவனமே இப்போ வந்து ஆஃபிஷியலி வந்து சொல்லிட்டாங்க, இன்றிலிருந்து சூப்பர் ஸ்டார் அண்ட் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அண்ட் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய சம்பவம் ஆரம்பம், அதாவது ஷூட் வந்து ஆரம்பம் இன்றிலிருந்து அப்படின்ற மாதிரி ஆஃபிஷியலை வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுவரைக்கும் அவங்க வந்து ஆஃபிஷியலா நடிகர்கள் நடிகைகளோட பேரை வந்து சொல்லலை. ஆனா வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து சில பேர் இங்க இவங்களை பார்த்தோம், இங்க இவங்களை பார்த்தோம், இப்ப நாகார்ஜுனா அவர்களோட பேச்சு போயிருக்கு, மோகன் பாபு அவர்களோட பேச்சு போயிருக்கு, சத்யராஜ் அவர்கள் கண்டிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பு இல்லாம புகை வராது, சரியா. அது இருக்கு, அது மேபி அப்கமிங் டேஸ்ல அந்த உண்மை வரும். பட் இன்று அப்படி வந்த தகவல் என்ன அப்படின்னா, ஸ்ருதிஹாசன் அவர்களும் வந்து தலைவர் அவர்களுடைய கூலி படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சத்யராஜ் சார் அவர்கள், ஸ்ருதிஹாசன் அவர்கள், நாகார்ஜுனா சார் அவர்கள், மோகன் பாபு சார் அவர்கள், இப்படியான பெயர்கள் வந்து அடிபட்டு இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஆஃபிஷியலி எதுவுமே வந்து வரல. பட் சத்யராஜ் சார் அவர்கள் வந்து ஆஃபிஷியல் ஏதோ ஒரு இதுல சொல்லியிருக்காங்க போல இருக்கு, தலைவரோட நடிகர் அப்படின்னு. எனக்கு தெரியல, ஒரு நண்பர் சொன்னாரு, நம்ம பேசியிருந்தோம் தலைவர் ஃபேன்ஸோட அட்மின் சில பேரோட பேசிக்கல, இல்ல ப்ரோ சத்யராஜ் சார் ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. பட் அதை நான் இன்னும் பார்க்கல. பட் தயாரிப்பு நிறுவனம் வந்து ஆஃபிஷியல் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதையும் பெருசா கான்ஃபிடண்டா சொல்லுவோம், கொண்டாடுவோம், சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் ஆஃபிஷியலி வந்து சொல்லியிருப்பது என்னன்னா,
ஷூட் வந்து இன்று ஆரம்பம் அப்படின்னு. மேபி இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டா நாளைக்கு வந்து கேஷ் டீடைல் வரும். லோகேஷ் அண்ணாவோட படங்கள் அப்புறம் இந்த சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாம் ரசிச்சு பண்ணுவாங்க. அந்த ஒரு அப்டேட் கொடுக்குற விதமே ஸ்டைலா இருக்கும். அந்த அப்டேட் காட்டுக்கே வந்து ஒரு மினக்கட்டு பண்ணியிருப்பாங்க. அது பார்க்க கூஸ் பம்ஸா இருக்கும். அதை எப்படி சொல்லலாம், ஒரு திருவிழா ஒரு 30 நாள் ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு அந்த எக்ஸைட்மெண்டா இருக்கும், ஒரு புது ஃபீலா இருக்கும். அப்படிதான் லோகேஷ் அண்ணா அவர்கள் அண்ட் தயாரிப்பு நிறுவனம் அவங்க இந்த 2 பேருமே சேர்ந்து பண்ணக்குள்ள அதை அவங்க ரசிச்சு ஒவ்வொரு நாளும் கொடுக்குற அப்டேட்டு, வெளிவர்ற காட்சிகள், அதெல்லாமே சொல்ல முடியாத ஒரு சுகம். ஸோ அதை நம்ம ரசிப்போம், கொண்டாடுவோம். ஸோ இனிமேல் கேஸ்ட் அப்டேட் வரும், அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கொண்டாடுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கு வந்து ஹைதராபாத்தில் கிடைச்ச மரியாதை. ஒரே ஒரு நடிகர், ஒரே ஒரு சினிமா நடிகர், அவர் எந்த மாநிலம் போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் சொந்த நாடு மாதிரி மக்கள் தேடி வந்து அவங்களோட மொழியில தலைவா அப்படின்றது ஒரே ஒரு நடிகர், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். தமிழ் பேசாதவர்களையும் தமிழ் தெரியாதவர்களையும் பேச வைத்த ஒரே ஒரு நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். பல நாடுகளோட பிஎம்மும் சரி சிஎம்மும் சரி தலைவா அப்படின்னு தமிழ்ல வந்து அந்த தமிழை பேச கற்றுக்கிட்டதே வந்து ஒரே ஒருத்தருக்காகத்தான், இந்த நடிகர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். அப்படி ரஜினினாலே மந்திரம்யா, அதிசயம்யா, அற்புதம்யா. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஹைதராபாத்லையும் அதே தான். தலைவர் வர்றார் அப்படின்னு அந்த ஏர்போர்ட்டில் அப்படியே அப்டேட் போனதுக்கு அப்புறம் நாகார்ஜுனா சார் அவர்களுடைய ஃபேன் பேஜஸ், சிரஞ்சீவி சார் அவர்களுடைய ஃபேன் பேஜஸ், நேற்று வந்த நடிகரோட ஃபேன் பேஜஸ் எல்லாம் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பல வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள தகவல் தீயா பறந்துருக்கு. தகவலுக்கு தலைவர் காரில் போகிறது, தலைவர் அங்கே இறங்கினது அப்படின்ற மாதிரி தலைவர் எங்கே இருக்காருன்னு ஒரு கூட்டமே தேடிக்கொண்டு இருக்கு தலைவரை பார்ப்பதற்காக. இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் ரஜினி என்ற 3 எழுத்து மந்திர வார்த்தைக்கு மட்டும்தான் நடக்கும். மீதி எவனுக்குமே நடந்ததா நான் கேள்விப்பட்டதில்லை. சரியா? இது தலைவர் அவர்களுடைய அடுத்த சம்பவம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சில நடிகர்களுக்கு அடுத்த வீக் படம் வர இருக்குன்னா கூட மூச்சும் இருக்காது, பேச்சும் இருக்காது. ட்ரெய்லர் வந்துச்சுப்பா, எங்கப்பா அதே காணையில் அப்படின்ற மாதிரி. அது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, 10 நிமிஷம் நடிச்சாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் தலைவர் அவர்களுடைய ஒரு படம் இப்போ அக்டோபர் வரும்ன்றாங்க. இன்னொரு படத்தோட ஷூட் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2 டோக் போய் கொண்டிருக்கு. ஜஸ்ட் டோக்கு, அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனே ஹை, வானம் அளவு. வானத்துக்கு எல்லை இல்லை, அதனால அதைத்தான் சொல்லுவாங்க. அந்த எல்லையே இல்லாத அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன். மிர்னா அவர்கள் கூட சொல்லாம சில விடயங்களை அது டைரக்டர் ஆஃபீஸரா சொல்லுவாங்க, நான் இருந்தா சந்தோஷம் அப்படின்னு, அது இருக்கு அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்க தகவல்கள் நெல்சன் அண்ணா அவர்கள் அதுக்கான வேலைகள் இறங்கியிருக்காங்க, கதையை தீவிரப்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. மலையாளத்துல கூட மோகன்லால் சார் அவர்களுடைய ரசிகர்கள் சில பேர் வந்து இந்த வாட்டி ஜெயிலர் 2ல வந்து மோகன்லால் சார் அவர்கள் ரஜினி சார் அவர்களுடைய அந்த சீனெல்லாம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வேற லெவலில் கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு படம் எப்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னே தெரியல. ஆனா அந்த படத்துக்கு ஒரு வானளவு எல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா அது ரஜினி படம் தான் ஆஸ் யூஸ்வல். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தலைவர் படத்துக்கு மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும். ஓகே. இது இன்னொரு சம்பவம். அடுத்தது வந்து தலைவர் வேணாம்னாங்க, கமல்ஹாசன் அவர்கள் வேணும்னாங்க. அதனால மக்களோட அதிரடி கேள்விகள். பொதுவாக தலைவருக்கு வந்து அவங்களுடைய ஃபேன்ஸை தன்னுடைய லாபத்துக்காக காசுக்காக யூஸ் பண்றது தலைவர் ஹிஸ்டரியிலேயே இல்லை, அவருடைய ரத்தத்திலேயே இல்லை. தலைவர் எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மனசுலன்னு சொல்வாரு, என்னை வாழ வைக்கும் தமிழ்நாட்டு தெய்வங்கள் அப்படின்னு. ரசிகர்களை அவர் வந்து தெய்வமா பார்க்கிறாரு. அவர் வந்து எப்பயுமே கடவுளுக்கு உண்மையா இருப்பாரு. அப்ப தெய்வம் அப்படின்றது அவர் ஏமாத்த நினைக்கவே மாட்டாரு. அதனாலேயே எவ்வளவோ கோடி விளம்பரங்கள், 200 கோடி 300 கோடி 500 கோடி தாரோம் இப்ப கான்கள் பண்றாங்கல்ல, சல்மான் கான், ஷாருக் கான் அப்படியான நடிகர்கள். அப்ப அவங்க பண்ற விளம்பரங்கள், MS தோனி, விராட் கோலி பண்ற விளம்பரங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தமிழ் நடிகருக்கு வந்துன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். அவர் நோ சொல்லிட்டாரு. இதை பல காலங்காலமா இருக்கிற பத்திரிகைகள், இந்த இன்டர்நெட் வர முதல் பல இந்த பத்திரிகைகள் அவங்களே வந்து ஒபிஷியல் சொல்லியிருக்காங்க, தலைவருக்கு இதெல்லாம் போய் தலைவர் வேணாம்னாரு. நான் வந்து வாயால வட சொல்றாள் இல்லை. சரியா? ஸோ அப்போ அவங்களே வேணாம்னு இருக்காங்க. பல பழைய பத்திரிகைக்கார நண்பர்களே வந்து சொல்லியிருக்கார்கள், இதெல்லாம் தலைவர்கிட்ட தான் போச்சு, அதுக்கப்புறம் தான் பல கான்களுக்கு போச்சு அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட ரசிகர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு. அதே போலதான் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃபர்ஸ்ட் போனதா இருக்குன்னா தலைவருக்கு. பட் தலைவர் வந்து விளம்பரமே வேணாம்னுட்டாரு. இது பண்ணுவாரா, இன்னொருத்தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற இது எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸை வந்து தெலுங்குல நாகார்ஜுனா அவர்கள்,
நியாயமா பண்ணி கொண்டிருக்காங்க, நேர்மையா பண்ணி கொண்டிருக்காங்க. அதனால அந்த சீசன் 7 சூப்பர் டூப்பர் ஹிட். மக்கள் அடுத்த சீசனுக்கு எதிர்பார்க்கறாங்க. மோகன்லால் சாரும் அப்படிதான். சல்மான் கான் சார் அவர்கள் மும்பைக்கு பாஷா அப்படின்னுவாங்க. அவரை பார்த்து பயப்படாதவர்கள் யாருமே இல்லை. ஆனா அவர் மக்களுக்கு பயந்து அந்த ஷோ மக்களோட தீர்ப்பு என்னவோ, மக்களோட கருத்து என்னவோ அதை வந்து வீக்கெண்ட் வந்து ஒரு நடுவராக இருந்து சொல்லுகின்ற வேலையை மட்டும்தான் சல்மான் கான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் அந்த தொழிலுக்கு வந்து அவ்வளவு சம்பளம். ஒரு 100 நாள் நடக்கிற ஷோருக்கு 130 150 சல்மான் கான் அவர்கள் 200க்கு மேல கோடின்னு கேள்விப்பட்டேன். அப்படி கொடுப்பதற்கு காரணம் நீங்க பெரிய நடிகர், நீங்க பெரிய இது அதெல்லாம் கலட்டி வச்சு போட்டு நீங்க மக்களோட ஒரு நடுவர். மக்கள் இந்த ஷோவை பார்த்து என்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்லுங்க என்பதற்கு தான் அந்த அவ்வளவு கோடி. கமல்ஹாசன் அவர்களுக்கும் அந்த 135 கோடி சம்பளம் என்றது இந்த தொழிலை பண்ணத்தான். ஆனா பிக் பாஸ் சீசன் 7 கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிரதீப் என்ற ஒரு அப்பாவி, அவரும் தலைவர் ஃபேன் தான், தீவிரமான தலைவர் ஃபேன். அது என்னவோ தெரியல, பிக் பாஸ்லயே தலைவர் ஃபேன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு பிடிக்குது இல்லையோ தெரியல. சரி, அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்களுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, காசு பலமும் இல்லை, அரசியல் பலமும் இல்லை. இப்பதான் டடா அப்படின்ற ஒரு படம், அருவின்ற ஒரு படம், ஒரு 3 படம் நடிச்சிருக்காரு. பிக் பாஸ்ல ஒரு 4 வீக் 28 நாள்ல ஒரு 100 நாள் ஒரு வின்னர் பண்ண வேண்டிய, சம்பாதிக்க வேண்டிய மக்களோட அன்பை சம்பாதித்த ஒரே ஒரு பிக் பாஸ் தமிழ் கான்டெஸ்டன்ட் பிரதீப். அப்ப இவர் தான் வின்னர்ன்றதை மக்கள் 4 வீக்லயே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா 5வது வீக் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ஈகோக்காக, நான் தான் நீ எனக்கு பேசுறியா அப்படின்னு அந்த ஒரு ஈகோக்காக, பிக் பாஸ் டீமோட விருப்பம் இல்லாம, விஜய் டிவியோட விருப்பம் இல்லாம ஒரு வின்னரா ஆகியிருக்க வேண்டிய பிரதீப்பை அவர் பண்ணாத தவறுக்கு, இது 24 மணி நேரம் மக்களே இந்த பிக் பாஸ் அப்படின்றது 24 மணி நேரமும் காமிக்கிறாங்க. பிரதீப்புக்கு எதிராக மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் அப்படிங்கிற அந்த ஜோவிகா அப்படிங்கிற அந்த கேங் வந்து பிளான் போடுது. பிரதீப் இப்படி மாட்டணும் அப்படின்னு அவங்க திட்டம் போடுற அத்தனை காட்சிகளுமே இப்ப எங்கிட்ட கூட இருக்கு, எல்லா மக்களும் பார்த்தார்கள். அப்போ அவங்க திட்டம் போட்டு இவர் பண்ணாத குற்றத்தை இவர் பண்ணார் அப்படின்னு கமல்ஹாசன் எபிசோட்ல சொல்ல, கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, குற்றத்தை சுமத்தியவர்களை தீர்ப்புகளை பண்ணுங்கள் அப்படின்னு போட்டு உமன் விடயத்தில் இவர் தப்பானவர், அதனால இவர் வெளியில அனுப்புறோம் கமல்ஹாசன் பண்றாரு. அது ஒண்ணு ஈகோட உச்சம். இன்னொன்னு கமல்ஹாசன் அவருடைய ஃபேவரட் தான் மாயா. கமல்ஹாசன் என்ற பேர் இன்னொரு பேரா மாறிச்சு. அதுக்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் மாயா காட்டின சேவை. அப்படி ஒரு நியாயமே இல்லாம ஒரு ஷோ, மக்களுக்கான ஷோல அந்த மக்களோட கருத்துக்கு மரியாதை கொடுக்கல, உண்மைக்கு மரியாதை கொடுக்கல, தன்னுடைய ஈகோ, தன்னுடைய விருப்பத்துக்கு கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஷோல ஒரு அநியாயத்தை வந்து பண்ணாரு. சரியா? அதுக்கப்புறம் அந்த தொலைக்காட்சியை வந்து பிரதீப் குற்றமற்றவர் என்பதை வந்து அந்த எபிசோட்லயே பல விடயங்களை போட்டு காமித்தார்கள். இவன் ரீசெண்டா பிரதீப் சொல்லியிருந்தார், திரும்ப என்னை அந்த தொலைக்காட்சி வந்து பிக் பாஸ் டீம் வந்து என்னை அழைத்தார்கள், நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் வெளியில வந்து பார்த்துட்டேன், மக்களோட ஆதரவு எனக்கு இருக்கு, அந்த பொய்கள் வந்து மக்களிடம் எடுபட இல்லை. அதோட நான் அவரோட கேமர், ஸோ ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு திரும்ப போகணும், அந்த சுவாரஸ்யம் போயிடணும்னு அவர் வந்து போகலை, அவர் வந்து காசப்படலை. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அப்படின்றவருக்கு இப்ப அதிகமா வெறுப்பிருக்க காரணம் மக்கள் மத்தியில பிரதீப் அப்படின்ற அந்த அப்பாவிக்கு பண்ண ஒரு துரோகம், அந்த ஷோவை நியாயமா நடத்தாதது. பட் இப்ப சீசன் 8 அவர் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி. சரிங்களா? 100 கோடி யார் விடுவான்? சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது ஒரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களுக்கு மீது ஏன் மக்களுக்கு வெறுப்பு அப்படின்னு. இன்னொரு பக்கம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? என்ன தங்கச்சி டோச்சா? இல்ல இப்ப டோச் எல்லாம் இல்ல, இப்ப வேற டிவியை போடுமா தங்கச்சிட்டு சொன்னேன். சரியா? அது நமக்கு தேவையில்லை, விடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா படங்களையும் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படின்ற லோகேஷ் அண்ணா அவர்கள், விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், ஃபசில் பாசில் அவர்கள், அனிருத் அவர்களுடைய இசை, அப்புறம் சூர்யா அவர்களுடைய என்ட்ரி, இதெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இல்லை. சரியா? சோ பல ஸ்டாரோட நடிச்சாத்தான் கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த படம் ஓடும், இதுதான் உண்மை. ஏன்னா பாபநாசம் படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்களுடைய மார்க்கெட் வந்து காணாம போச்சு. படம் வர்றதும் தெரியாது, படம் போறதும் தெரியாது. அதை விக்ரம் அப்படின்றத மாத்திச்சு. பட் அது வந்து கதைக்காக படம் ஓடினது, நாட் ஃபார் கமல்ஹாசன். ஒரு நடிகருக்காக ஒரு படம் ஓடுவேன்னா அது ரஜினி என்ற பெயருக்காகத்தான். சரிங்களா? வேற யாருக்குமே அந்த பாக்கியம் இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த விக்ரம் படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்களிடம் நடந்த பல மாற்றங்கள், விக்ரமுக்கு முதல் கமல்ஹாசன், விக்ரமுக்கு பிறகு கமல்ஹாசன் அப்படின்னு அவருடைய மாற்றங்கள். பிக் பாஸுக்கு இந்த விக்ரமுக்கு முதல் வந்து பிக் பாஸ் ஷோவை கமல்ஹாசன் நடத்துற விதமும் விக்ரமுக்கு அப்புறம் கமல்ஹாசன் நடத்துற விதமும் வேற மாதிரி இருக்கும். பல மாற்றங்கள். சரியா? அது பல மாற்றங்கள் எல்லா விதத்திலும். ஸோ அப்படி இருக்க மக்களுக்கு வந்து இவர் வந்து இப்படி பேசி போட்டு இங்க படத்துல இப்படி பண்ண போறாரா,
இங்க வந்து ஒரு அப்பாவியோட லைஃபை இப்படி மாத்தி போட்டு இங்க படத்துல வந்து நேர்மை நியாயம் அப்படின்னு பண்ண போறாரா? அந்த பொய்த்தன்மையை மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலேயே இந்த இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் வந்து சக்சஸ் ஆகல. அப்படி இருக்க கூட படத்துக்கான பேச்சுக்களும் சரி, தேடல்களும் சரி இல்லை. அடுத்த வீக்கு இவ்வளவு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம்னா இப்ப எப்படி இருந்திருக்கணும்? ஒண்ணுமே இல்லை. ஒரு 200 ஐடி அது மட்டும் மாறி மாறி ரீட்வீட் பண்ணி கொண்டிருக்கு. ஒரு 4-5 பேர் அதுல வச்ச கமல்ஹாசன், பிரமிக்க வச்ச கமல்ஹாசன் இவ்வளவு கோடி அப்படின்ற மாதிரி பேசி கொண்டிருக்கான். அவனே வந்து லைக் பண்ணி கொண்டிருக்கான். ஒரு 50 பேர் மக்களே ஆளுக்கு ஒரு 25 ஐடி அதுல வந்து லைக் பண்ணி போட்டு கமெண்ட் பண்றது. எதா இருந்தாலும் ஒரு 10 லைக் கிடைச்சா கூட அது உண்மையா கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் ரீசன் ஏன் கமல்ஹாசன் அவர்களுக்கு மக்களுக்கு பிடிக்கல வேணாம் அப்படின்னாங்கன்னா பிக் பாஸை விட்டு ஐயா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க படத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அவருடைய ரசிகர்களே சொல்றாங்க. இதுதான் உண்மை. இது வந்து ஒரு இப்ப சோஷியல் மீடியால போன இது ஒரு டோக்கனு. இப்ப நான் கூட வந்து பிக் பாஸ்ல கமல்ஹாசன் அவர்கள் வேணாம் அப்படின்னு சொல்ல பல பேர் கேட்டாங்க ஏன் அப்படின்னு. அது எல்லா காரணத்துக்காகவும் தான் மக்களின் கேள்விகளை நான் வந்து ஒரு சினிமா ரிவ்யூ பண்ணிடுறேன், பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன். அந்த ரீதியில என்னுடைய சோஷியல் மீடியால உண்மைகளை வந்து நான் பேசியிருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸை விட்டுட்டு அவர் வந்து படங்கள்ல இப்போ விக்ரம் படம் பண்ணார்ல, பல நடிகர்களோட ஒரு நடிகராக அப்படி பண்ணார் அப்படின்னா படம் வந்து ஓடும், தியேட்டருக்கு மக்கள் நல்ல கதைகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா படங்கள் வந்து ஓடும். சரிங்களா? நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 மேல இருந்த ஆர்வம் இல்லை. சரிங்களா? அது ரிசல்ட் எப்பயோ தெரிஞ்சு போயிட்டு. பட் படம் ரிலீஸ் ஆனோன்னா 1000 கோடி 300 கோடின்னுவாங்க. அவங்களே வடையை சுட்டி சாப்பிடட்டும். நன்றி.